ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சென்னையில் பல்வேறு பகுதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாக ரமலான் உள்ளது. இந்த மாதத்தில்தான் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் அருளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களது கடமைகளில் ஒன்றான நோன்பு இருப்பது வழக்கம். இந்நிலையில் இன்று ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சென்னை மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் உள்ள ஜூமா மஸ்ஜித்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் 2025 ஹஜ் பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் 25,000 ரூபாய் என்ற வகையில் 14 கோடியே 75 லட்சம் ரூபாயை அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு 40 கோடி இஸ்லாமியர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் ஜெர்மன் கெமிக்கல் நிறுவனம் கோயம்புத்தூர் பகுதியில் அமைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். ஈகை திருநாளை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறது பிரேத சிறப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஆண்டில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இடமும் 65 கோடி ரூபாய் பணமும் கொடுத்துள்ளார்கள். அது நங்கநல்லூரில் அமைய உள்ளது. மேலும் முத்தாய்ப்பாக இந்த வருடம் 2025 ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய அனைவருக்கும் 5,900 ஹாஜிமார்களுக்கு 25,000 மேனி 14 கோடியே 75 லட்சம் ரூபாயை பாரதத்தில் எந்த முதல்வரும் அறிவிக்காத தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மனமார்ந்த நன்றியை ஒட்டுமொத்த 40 கோடி இஸ்லாமியர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 80 லட்சம் ரூபாய் கிராண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராண்ட்டுக்காக தமிழக இந்த ஸ்டேட் ஹஜ் கமிட்டிக்கு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நிறைய சலுகைகளை தமிழக அரசு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றது மற்றற்ற மகிழ்ச்சி. இதேபோல் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனித்தனியே சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இஸ்லாமிய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் காஜா மொய்தீன், இஸ்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வழிமுறை எனவும் யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ கடவுளும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார் எனவும் கூறினார். மேலும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் இதுதான் ரம்ஜான் திருநாள் என்பதும் இன்பத்திற்கு உரிய நாள் என தெரிவித்தார். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வழிமுறை. இந்த வழிமுறை எல்லோருக்கும் நன்மையையும் அமைதியையும் நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிமுறை. இந்த இஸ்லாத்திலே 2 பெருநாட்கள் இருக்கின்றன, திருநாட்கள் இருக்கின்றன. ஒன்று ஈகை திருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா. நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருநாள் ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர். 1 மாத காலம் ரமலானுடைய அந்த மாதத்தில் நாங்கள் செய்த அந்த வணக்க வழிபாடுகள், எங்களிடத்திலே ஏற்பட்ட அந்த இறை அச்சம், எங்களிடத்திலே இருந்த அந்த இறை நம்பிக்கை, ஏழை எளியோர்களுக்கு கருணை காட்டிய, அவர்களுக்கு தர்மம் வழங்கிய அந்த 1 மாத காலத்தினுடைய அந்த நாட்களின் மிச்சம் மீது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்.